இந்த வீட்டுல இருக்கிற பெண்களை இந்த புருஷமானத ஓங்கி பொழுக்குன்னு அதுங்க வீட்டுல அடங்கி இருக்கும். ஏன்னா 2.5 வயசு குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு பொம்பளை வந்துட்டு அது எவ்வளவு தென்னாவட்டா சொல்லுது, எனக்கு என் பொண்ணை விட விஜய் தான் முக்கியம். இதுக்கு என்ன தெரிஞ்சது சாவடிக்கு வந்தது அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. உனக்கும் பொண்ணோட விஜய் தான் முக்கியம்னா அப்ப அந்த பொண்ணை இந்த கூட்டத்துல விட்டு சாகடிக்க கூட்டு வந்தியா? அஜெண்டாங்க அதாங்க வந்துதுங்க இதுங்கெல்லாம். ஏன்னா எப்படிங்க ஒரு குழந்தை ஒரு தாய்ங்க பாத்துக்கோ சத்தியமா கொஞ்சம் ஒரு தாய் என்ன சொல்லுதுன்னா எனக்கு என் குழந்தையோட விஜய் தான் முக்கியம். என்னங்க தாய்மார்கள் பொம்பளைங்க வேற எதுவும் இதுங்க அது. ஏன்னா இவங்க புருஷனுங்க இதை போட்டு ஏன்னா அந்த குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இப்போ நம்மள நிக்க வச்சுக்கிட்டு நம்ம அம்மா எனக்கு இவன் முக்கியம் கிடையாது விஜய் தான் முக்கியம் சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை கூட புரிஞ்சுச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் யூடியூப் வீடியோயா, இதெல்லாம் அழிக்க முடியாது. நீ அந்த குழந்தை பெருசான பிறகு ஒரு 15 வயசு கழிச்சு அந்த பொண்ணு பாக்கலாம் இந்த வீடியோவை. பாக்கணும் பொண்ணு. ஏமா அன்னைக்கு நீ என்னமா சொல்லியிருக்க, நான் தேவையில்ல விஜய் தான் முக்கியம் சொல்லிருக்கியா? கேக்குமா கேட்காது? கண்டிப்பா கேட்கும். அந்த பொண்ணை நாளைக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிப்பான், அவன் கேட்பான் உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உன்னை விட விஜய் தான் முக்கியம் உங்க அம்மா சொன்னாங்க. நீ அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு தான் கேட்டா தேடி வளர்த்திருப்பாங்க. வளர்ப்பு சரியில்லை. ஏங்க லேடிஸ் இப்படி இருக்கீங்க? எனக்கு இது ஏன் லேடிஸ் இப்படி இருக்கிறாங்க? விஜய் மட்டுங்க. விஜய் நான் இன்னொன்னு கேக்குறேங்க, ஏங்க இந்த மூஞ்சி அழகு நினைச்சுக்கிறீங்களா விஜய? இன்னொரு ரித்திக் ரோஷன் ஷாருக் கான் எல்லாம் பார்த்தா இவங்க என்னடா ஆவாங்க? அதுதான் ஒண்ணும் புரியல. அந்த மூஞ்சி முகம் கவிட்ட பிறகு அந்த மூஞ்சி அவங்க பொண்டாட்டியே பார்க்க முடியாதுங்க. உண்மையில நான் சொல்றேன், மேக்கப் இல்லாம விஜய் மூஞ்சி எவனா பார்க்க முடியுமா? பிரெண்ட்ஸ் படத்துல பாத்துறீங்களா மூஞ்சி? அதான் ஒரிஜினல் பேஸ். பிரெண்ட்ஸ் படம் மூஞ்சி தான் விஜய் மூஞ்சி. ஒண்ணும் விஜய் ஆணழகன் கிடையாது. இதே அஜித்த சொல்றீங்களா ஆணழகன் சொல்லலாம். விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஒரு அழகே கிடையாது. என்னத்துக்கு நீங்க விஜய் மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கிறீங்க? குழந்தை இல்லாம அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அம்மா சாமியே எனக்கு ஒரே ஒரு வாட்டி குழந்தை பாக்கியத்தை கொடு. எத்தனை பேர் முட்டி போட்டு நந்து போறாங்க தெரியுமா? எவ்வளவு பரிகாரம் பண்றாங்க தெரியுமா? அங்கங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இப்ப ஜாஸ்தியா வந்திருக்கு தெரியுமா? IVF ஹாஸ்பிட்டல், குழந்தை கருத்தரிப்பு மையங்கள், இதுதான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு மருத்துவமனையா சுத்தின்னு இருக்கான். ஆனா இங்க கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தைய தூக்கின்னு வந்து இது என்ன தென்னாவட்டா சொல்லுதுன்னா எனக்கு குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். தயவு செஞ்சு அவன் புருஷனுக்கு சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாரு. இதெல்லாம் திருந்தாத ஜன்மா. இந்த மாதிரி பொம்பளைங்க தயவு செஞ்சு திருந்துங்க.